அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேண்டம் நம்பர் வந்து ரேண்டம் பர்சனுக்கு வந்து எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் அதே போல் ரேண்டம் பிக் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து ஒரு டேபிள் வர மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ரேண்டமாக வந்து நான் வந்து நம்பர் வந்து க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நம்பரில் இருந்து எந்த நம்பர் வரைக்கும் ரேண்டமாக வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் கொடுத்துட்டு REN WEN ஸோ ரேண்டம் பிட்வீன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் பண்ண கீழே வந்து இந்த மாதிரி ஃபார்முலா வந்து விசிபிள் ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு வெர்ஷனில் வந்து இருக்காது, நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈக்குவல் கொடுத்துட்டு ரேண்ட் பிட்வீன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாட்டம் கமா டாப் அப்படிங்கிறது வந்து கேட்குது. ஸோ ஃபார்முலாவோட ஃபார்மேட்டே வந்து அதுதான். ஸோ பாட்டமில் வந்து என்ன நம்மளுக்கு நம்பர்ஸ் வேணும், டாப்பில் வந்து என்ன நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 10 கொடுக்குறேன், கமா கொடுத்துட்டு டாப் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எரர் வருது. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஸோ இந்த பாட்டம் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவலாக வந்து மினிமம் நம்பர், டாப் அப்படிங்கிறது தான் வந்து மேக்ஸிமம் நம்பர். ஸோ அதனால தான் வந்து அந்த எரர் வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து நான் 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ட்ரு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1லேருந்து 10க்குள்ளார ரேண்டமாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதை வந்து ரேண்டமாக எடுத்துகிட்டு வரும், இந்த நம்பர் தான் எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நான் இங்கே வந்து கார்னரில் போனோம்னா இந்த மாதிரி டார்க் ப்ளஸ் மார்க் வந்து வரும். அப்போ வந்து நீங்கள் டபுள் கிளிக் மவுஸில் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வந்து இவங்க செலக்ட் பண்ண நேம்ஸ்க்கு வந்து ரேண்டம் நம்பர் வந்து வந்துடும். இதே வந்து நம்ம இன்னொன்று செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, வேறு எங்கே நான் எதாவது டைப் பண்ணாலுமே இங்கே ரேண்டம் நம்பர் வந்து மாறுது. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு வேல்யூ கொடுக்கலாம் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ ரேண்ட் பிட்வீன் ஓப்பன். இப்போ வந்து நாங்கள் 2023 அந்த நம்பரில் இருந்து ஸோ 2029 அதுக்குள்ளார ரேண்டமாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இயர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2029 வந்துருச்சு. இதை நான் இங்கே வந்து இந்த காலத்தில் வச்சுட்டு இந்த ஓரமாக கொண்டு போனோம்னா இந்த மாதிரி வந்து டார்க் ப்ளஸ் மார்க் வரும். அது டபுள் கிளிக் பண்ணணும்னா ஸோ வந்து இயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேண்டமாக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ரேண்டமாக ஏதாவது லக்கி ட்ராவலியோ இல்லை ரேண்டமாக ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக தான் டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.